தேவனுடைய வல்லமைகளையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பித்த அற்புதமான கிரியைகளையும் நாம் எந்த சமயத்தில் மறந்து போய்விடுகிறோம் என்று தெரியுமா? ஒரு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில்தான். ஆனால் தேவனை அதிகமாகவும் துரிதமாகவும் தேடக்கூடிய நேரமும் அந்த நேரம்தான். தேவனுடைய வல்லமைகளை மறந்து போய்விடுகிறோம், ஆனால் அவரை துரிதமாக தேடுகிறோமே, அது ஏன் என்று கேட்டால் தேவனை பார்த்து கேள்விகளை கேட்க, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலைகளை அனுமதித்துவிட்டு அதிலிருந்து விடுவிக்காமல் இருக்கிறீர் என்று கேட்க. இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேதத்தில் காற்றையும் கடலையும் அடக்கின சம்பவத்தில் சீஷர்களுடைய மனநிலைமையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு புரியும். அவர்களும் தேவனை தேடினார்கள். ஒரு இக்கட்டான கடலும் புயலும் அவர்களை அழித்துவிட அவர்களை நெருக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் தேடினார்கள். இயேசுவை எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேள்விகளை கேட்க அவரை தேடினார்கள். ஆனால் வீசி கொண்டிருந்த புயலையும் கொந்தளித்து கொண்டிருந்த கடலை மாத்திரமே பார்த்திருந்த அந்த சீஷர்களை பார்த்து இயேசு சுவாமி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? என் மீதும் என்னுடைய வல்லமையின் மீதும் உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது என்று. இந்த கேள்விகளை இயேசு சுவாமி ஏன் சீஷர்களை பார்த்து கேட்டார் என்று சொன்னால், அவர்கள் ஒரு காரியத்தை மறந்திருந்தார்கள். அதை நினைப்பூட்டவே இப்படி கேட்டார். வசனம் சொல்லுகிறது, அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. அக்கறைக்கு போவோம் என்று அழைத்ததே தேவன்தான். தேவன் படகில் கூடவே இருந்தார். அவர் சொன்ன வார்த்தைகளில் அக்கறைக்கு போய் சேர்வோம் என்ற வாக்கு தத்தமும் அடங்கியிருந்தது. அதை அவர்கள் விசுவாசித்திருந்திருந்தால் இப்படி பயந்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் உங்களுக்கு வருகின்ற இக்கட்டுகளை பார்த்து பயந்து கொண்டு தேவனிடம் கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் சகல நாளும் முடிவு பரியந்தமும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்கிற அநேக வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆபத்துகளையும் இக்கட்டுகளையும் பார்த்து பயப்படாமல் தேவன் மீது சந்தேகங்களை கொண்டு வருகின்ற அவிசுவாசம் என்னும் அந்த பிசாசை விரட்டும்படி ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயம் வெற்றி உங்களுடையதாக மாறி நீங்களும் அக்கறை சேர்வீர்கள்.